மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நவநாளை சிறப்பிக்கின்ற திருமதி பார்பரா ஆசிரியை குடும்பத்தினர், திருமதி அருள் பவிதா குடும்பத்தினர், திருமதி குழந்தையம்மாள் ஆசிரியை குடும்பத்தினர், இவர்களுக்கு இறைவன் இதுவரை செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாக இப்பலியை ஒப்புக் கொடுப்போம். தொடர்ந்து இந்த குடும்பங்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, ஒரே திருமகனுடைய வருகையின் புத்தொளி சுடர் வீசிட நீர் திருவுளமானீரே. கன்னியின் மகப்பேறு வழியாக எங்கள் மனித உடலின் சாயலில் அவர் பங்கு பெற்றதால் தகுதி அடைந்துள்ள நாங்கள் அவருடைய அருளாட்சியிலும் பங்கு பெற தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அவரிடம் பாவம் இல்லை, அவரோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை. பாவம் செய்வதர் எவரும் அவரை கண்டதும் இல்லை, அறிந்ததும் இல்லை. ஆண்டவரின் வருவாக்கு தேவாவுக்கு நன்றி. மதுவரை பாடல். பல்லவி. மாதர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலை கண்டனர். மாதர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலை கண்டனர். ஆண்டவருக்கு புதிதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் உயர்தல் செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வடக்கரமும் புனித மிகு புயலும் அவருக்கு வெற்றியை அளித்தனர். பல்லவி. மாதர் நம் கடவுள் விடுதலை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்திடுங்கள். பல்லவி. மாதர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலை கண்டனர். யாழினை மீட்டு ஆண்டவரை புகழ்ந்திடுங்கள். யாழினை மீட்டு இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊட்டி ஆர்ப்பரித்து பாடுங்கள். பல்லவி. மாதர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலை கண்டனர்.
வாக்கு மனிதரானார், நம்மிடையே கூடி கொண்டார். அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவாக்குகள் 29 தொடக்கம் 34 இறுதியாக. அக்காலத்தில் இயேசு தம்மிடம் வருவதைக் கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர். எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யார் என்று எனக்கும் தெரியாதிருந்தது. ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன். தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தும் வருகிறேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூய ஆவி புறாவைப் போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததை கண்டேன். இவர் யாரென்று எனக்கு தெரியாதிருந்தது. ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர், தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நானும் கண்டேன், இவரே இறைமகன் என சான்றும் கூறி வருகிறேன். கிறிஸ்துவின் நற்செய்தி. வல்லன்மையிலிருந்து நாம் தப்பத்தை பெற்றுள்ளோம். நீளத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே வாழ்த்து பெறுவீராக. ஏனென்பது வல்லன்மையிலிருந்து நாம் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடி மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்ட எங்களை ஏற்றருளும். ஆண்டவரே இறைவா, நாங்கள் இன்னும் திருமணம் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்ததாவதாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இறைவா, உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்கு உரிய உம்மை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகிறோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும்.
எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் இன்று ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு வலுக்குறைந்த எங்கள் இயல்பை எடுத்தபோது சாவுக்கு உரிய மனிதத்தன்மை முடிவில்லா மாட்சி பெறுவதோடு அல்லாமல் நாங்களும் வியப்புக்கு உரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலை வாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்:
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். ஏதோ இறைவனின் செம்மறி, ஏதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆமென். கிறிஸ்துவின் திருவுடல், 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 கிறிஸ்துவின் திருவுடல். அவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பல்வேறு உதவிகளால் வழிநடத்தப்படும் மக்கள் கூட்டம் உமது பரிவிரக்கத்தின் உதவிகளை இக்காலத்திலும் வருங்காலத்திலும் பெறுவதாக. இவ்வாறு கடந்து செல்லும் இவ்வுலகப் பொருட்கள் தரும் தேவையான ஆறுதலால் ஊட்டம் பெறும் அக்கூட்டம் மிகுந்த நம்பிக்கையோடு நிலையானவற்றை அடைய முயற்சி செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இப்பொழுது நற்கருணை.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே இரண்டு மாபெரும் மனிதர்கள், புனிதர்கள் என்று கூட சொல்லலாம். அந்த இரண்டு கதாபாத்திரங்கள் யார் யார் அது? யாரு? திருமுழுக்கு யோவான், இன்னொருவர் யாரு? இயேசு கிறிஸ்து. யாரு? இயேசு கிறிஸ்து. ரெண்டு பேர் முக்கியமானவங்க, திருமுழுக்கு யோவான், இயேசு கிறிஸ்து. மக்கள்கிட்ட என்ன ஒரு பெரிய குழப்பம் அப்படின்னா, ரெண்டு பேருமே கடவுளுக்கு இணையானவர்களாக தெரிகிறது. பல வல்ல செயல்களை செய்கிறார்கள். சாதாரண மனிதர்களைப் போல இவர்கள் தெரியவில்லை. பல்வேறு விதமான அற்புதங்களை செய்கிறார்கள். ரெண்டு பேரையுமே குழப்புகிறாங்க. இவர்தான் வரவிருக்கின்ற மெஸ்ஸியாவா, அவர்தான் வரவிருக்கின்ற மெஸ்ஸியாவா என்ற குழப்பம் அங்கிருந்த மக்களிடையே நீடிக்கிறது. இதே மனிதர்களாகிய நாம் நம்மளை பார்த்து அதே ஒரு கேள்வி கேட்டிருந்தா, ஆமாம் நான் தான் இயேசு கிறிஸ்து, நான் தான் இறைமகன், ஆண்டவர் என்ன தான் அனுப்பியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம் ரொம்ப பெருமை அடித்திருப்போம். மற்றவர்கள் புகழ வேண்டும் என்பதற்காக, தன்னை உயர்வாக கருத வேண்டும் என்பதற்காக செஞ்சிருப்போம். விட்டிருந்தால் ஃப்ளக்ஸ் கூட அடித்து நம்ம ஒட்டி இருந்திருப்போம். நம்முடைய மனிதர்கள் அப்படிப்பட்ட கேரக்டர் உள்ளவர்கள். ஆனால் திருமுழுக்கு யோவான் அப்படி அல்ல. அவரிடம் உண்மையிலேயே தூய ஆவியானவர் குடிகொண்டிருந்தார். அவருடைய உள்ளத்திலே இறைவன் முழுமையாக குடியிருந்தார். எனவேதான் அவர் மக்களெல்லாம் கேட்டபோது இதோ இறைவனின் ஆட்டுக்குட்டி என்று காட்டுகிறார். யாரை பார்த்து காட்டுறாரு? பேசாம இரு. யாரை பார்த்து காட்டுறாரு? இயேசுவை பார்த்து என்னன்னு காட்டுறாரு? இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டின்னு எதுக்கு சொல்றாரு? நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே. இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டின்னு காட்டுறாரு. எதுக்காக? பலியாக போகிறார் என்பதற்காக. நாம் கல்யாணம் வச்சா, மொய் விருந்து வச்சா எதை பலியாக போடுறோம்? பொட்டை ஆடை, அப்படி தானே? பொட்டை ஆடை என்ன செய்கிறோம்? பலியாக செலுத்துகிறோம். ஆமாம். அப்போ ஆட்டுக்குட்டினாவே என்னென்ன அர்த்தம்? பலியிட போகிறார், தன்னையே கையளிக்க போகிறார், தனக்காக மக்களுக்காக இரத்தம் சிந்த போகிறார். எனவே தான் ஆட்டுக்குட்டி, இதோ இறைவனின் ஆட்டுக்குட்டி, செம்மறி என்று சொல்லுகிறார், நமக்காக பலியாக போகிறவர் என்று சொல்லிவிட்டு அடுத்தது பாருங்க, ரொம்ப முக்கியமாக அவர் போறாரே, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், என்னை விட முன்னிடம் பெற்றவர், அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை. வெளிப்படையாக ஒத்துக்கிறார். நான் இயேசுவை விட பெரியவன் அல்ல, அவர்தான் பெரியவர், இயேசுதான் பெரியவர், இயேசுதான் உயர்ந்தவர், அவர்தான் மீட்பர், அவர்தான் இறைமகன், அவர்தான் கடவுளின் மகன் என்று மானிட மகனை பார்த்து வெளிப்படையாகவே சொல்லுகிறார். நான் சாதாரண ஒரு ஆள், அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி கிடையாது என்று தன்னைத்தானே அவர் தாழ்த்தி கொள்வதை பார்க்கிறோம். இவர் அந்த அளவுக்கு இயேசுவை உயர்த்துறார். இயேசு இவரை உயர்த்துகிறார். நாம் விவிலியத்திலே வாசிக்கிறோம், இயேசு என்ன வார்த்தையை சொல்லி உயர்த்துகிறார்? யாராவது சொல்லுங்க, நீங்க பேசாம இருக்குமா? என்ன சொல்லி உயர்த்துகிறார்? பெண்ணிடம் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட உயர்ந்தவர் இந்த உலகிலே யாருமே இல்லை. பாருங்க, இது மாதிரி ஒரு காம்ப்ளிமெண்ட்ஸ் ஜீசஸ் திருமுழுக்கு யோவானை பார்த்து கொடுக்கிறார். எல்லாருமே பெண்ணிடம் பிறந்தவர்கள் தான், நாம் எல்லோருமே நம்முடைய தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தவர்கள் தான். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நம்முடைய தாயின் வயிற்றிலிருந்து தான் நாம் பிறந்திருக்கிறோம். ஆக அவர் எவ்வளவு தெளிவாக சொல்றார், பெண்ணிடம் பிறந்தவர்கள்லாம் என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களிலும் திருமுழுக்கு யோவானை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை. ஒரே போடு போட்டார். ஆக மனிதர்களிலே உயர்ந்தவர் திருமுழுக்கு யோவான் என்று இவர் சொல்லுகிறார். அவரோ, இவர் இறைமகன், என்னை விட முன்னிடம் பெற்றவர். இயேசு சொல்றாரு மனிதர்களிலே உயர்ந்தவர். அவரே சொல்றாரு இயேசுவை பார்த்து, என்னை விட இயேசுதான்
உயர்ந்தவர் என்று சொல்லுகிறார் என்றால் பாருங்கள், போட்டி போட்டுக்கொண்டு ஒருவரை மற்றவர் புகழ்கிறார்கள். இங்கே தன்னைத்தானே அவர்கள் புகழ்ந்து கொள்ளவில்லை, தன்னைத்தானே உயர்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வதில்லை. நான் இயேசுவை விட பெரியவன் என்று திருமுழுக்கு யோவான் சொல்லவில்லை. எனவே அவரவருடைய தன்மையை புரிந்து கொண்டு இந்த உலகிற்கு அவர்கள் அறிக்கை இடுகிறார்கள். அதை விட ஒன்று சொல்றாரு, நான் சாதாரண தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் அவரோ தூய ஆவியனும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். சாதாரண தண்ணிக்கும் தூய ஆவியானவர் திருமுழுக்கு கொடுப்பதற்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அதனால இங்கேயும் அவர் தாழ்த்தி கொள்கிறார், நான் ஒரு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுப்போம். உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா என்னன்னு தெரியல, ஒரு குழந்தை ஞானஸ்நானம் வாங்குறதுக்கு முன்னாடியே ரொம்ப சீரியஸாக இருந்து செத்து போச்சுன்னு வச்சுக்குவோம். அந்த குழந்தைக்கு சும்மா கொண்டு போய் கல்லறையில் புதைக்க முடியாது, ஏதாவது ஒரு பேர் வச்சு தான் புதைக்கணும். அப்போ அதுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும். யார் கொடுக்கலாம் ஞானஸ்நானம்? அந்த ஞானஸ்நானம் சொல்லுங்க, இதுக்கு பேர் யார் வேணாலும் கொடுக்கலாம். அதாவது திருமுழுக்கு பெற்ற யார் வேண்டுமானாலும், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் யார் வேண்டுமானாலும் அந்த குழந்தைக்கு ஒரு பெயரை சூட்டி இந்த குழந்தை இந்த பெயரில் அழைக்கப்படும் என்று சொல்லி கல்லறையிலே புதைக்கலாம். ஆக இப்படி சாகும் தருவாயில் இருப்பவர்களுக்கு, இறந்த குழந்தைகளுக்கும் திருமுழுக்கு கொடுப்பதற்கு பொதுநிலையினருக்கு கூட கத்தோலிக்க திரு அவை அனுமதி கொடுத்திருக்கிறது. ஆனால் சாதாரண உயிரோடு இருக்கிற நல்ல ஆரோக்கியமான குழந்தைகளுக்கு அல்ல. அதை புரிஞ்சுக்கொள்ள. சாமியார் சொல்லிட்டாரியா, அதனால் யார்கிட்ட குழந்தை பிறந்திருந்தா நீ வா, நான் ஞானஸ்நானம் கொடுக்குறேன்னு சொல்லாதீங்க. அதனால் அந்த நேரத்தில் திருமுழுக்கு கொடுப்பதற்கு பொதுநிலையினருக்கும் அனுமதி கொடுத்திருக்கிறது. எனவே இங்கே அவர் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறார், இயேசுவோ தூய ஆவி என்னும் நெருப்பால் திருமுழுக்கு கொடுக்கிறார். எனவே என்னை விட இயேசு முன்னிடம் பெற்றவர் என்று பெருமையாக சொல்லுகிறாரே, இதே போன்ற மனப்பான்மை நாம் மற்றவர்களை விட தன்னைத்தாமே நாம் தாழ்த்தி கொள்ளுகின்ற பொழுது இயேசுவே சொல்லியிருக்கிறார், நான் உன்னை உயர்த்துவேன் என்று. ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.